நைட்டு நினச்சிட்டே தான் படுத்தேன். காலையில் எழுந்திரிச்சு எங்கள் அப்பாவுக்கு ஃபோனை போடுறோம், இந்த நாசி குரிங் பற்றி கேட்குறோம், நம்ம சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி கேட்போம், ஃபஸ்ட்டு நம்ம மார்னிங் குக்கிங்கை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கும் வினுவுக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சப்பாத்தி ப்ளஸ் பன்னீர் பட்டர் மசாலா தான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட். பாப்பாவுக்கு சத்து மாவு வந்து 2வது நாள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓரளவு குடிக்கிறான், ஆனால் அந்த பால் குடிக்கிற அளவுக்கு இல்லை. இப்போ வேமா வந்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டு இருக்கா. ஜூஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு சாப்பாடு இறங்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டு வினுக்குமே ஜூஸ் தான் வேணும். ஸோ அவங்களுக்கும் ரெடி பண்ணிவிட்டு எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் டேடியும் பாப்பாவும் சேர்ந்து செம்மையாக தண்ணியில் விளையாடிட்டு இருந்தாங்க. ஐயோ நான் மறந்துட்டேனே, இன்றைக்கி சமைக்கிறது கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணி எங்கள் அப்பாட்ட கேட்டு ரெசிபி கேட்டு செஞ்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் பூண்டையும் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு சைடில் வந்து சோயா சாஸ் ப்ளஸ் நம்ம நாட்டு சக்கரையும் சேர்த்து போட்டோன்னா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வரும், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே சைடில் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த செஞ்சு வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து எடுத்து போட்டாச்சு. மிளகா 12 மிளகாவை நல்லா ஊற வச்சு அரைச்சி இதை நான் ஊற்றிக்கிட்டேன். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நெத்திலி கருவாடு எடுத்து போட்டா ஃபினிஷ் ஆகிடும். இது நான் நிறைய வீடியோஸில் பார்த்தேன். அதில் சிக்கன் ப்ரான் எல்லாமே செஞ்சுருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து இதில் தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்க மலேசியாவில் இருந்தனால நிறைய டைம் சாப்பிடுவாங்களா, அந்த ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரியா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய சாப்பிடக்கூடாது, இதை நல்லா ரைஸில் போட்டு நல்லா கிண்டி எடுத்து அதை வந்து வச்சு அது மேலே வந்து ஆம்லேட் வச்சு சாப்பிடுவாங்களாம். நான் என்னால் முடிஞ்சதை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே டாடா.